தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்து அஞ்சே கிராமம் உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்கள் ஊருக்கு மதுபான கடை வேண்டும் என ஊர் மக்கள் சிலர் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். அப்போது லட்சுமி என்ற மூதாட்டி ஆவேசமாக மதுபான கடை வேண்டும் என கோரிக்கை வைத்து பேட்டியளித்தது பேசும் பொருளான நிலையில் மது கொள்கைக்கு எதிரானவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் மூதாட்டி லட்சுமியின் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களின் ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கடும் மன அழுத்தம் ஏற்பட்டு கடந்த 2 நாட்களாக உடல்நலம் குன்றிய நிலையில் தனது தவறை உணர்ந்து இன்று உறவினர்களுடன் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மன்னிப்பு கடிதமும் தங்கள் ஊருக்கு மதுபான கடை வேண்டாம் எனவும் கூறி மனு அளித்துள்ளார். போனா தேட முடியறதில்ல, ரொம்ப தூரமா இருக்கிறதுல பக்கமா தான் நாங்க தேடி கூட்டுக்குவோங்க. ஆஸ்பத்திரி போறதுல உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு காயில அது 10 கடை வாங்கினாங்க. எங்களுக்கு அந்த கடை வேணும், மதுக்கடை. நாங்க தேட முடியறதில்ல, வீட்டுல இருக்கிறவங்க போனா அதனால வேணும். அன்னைக்கு தெரியல மீட்டிங் தெரியாது வந்து எதோ சொல்லணும் எங்களுக்கு வந்து மன உடச்சல்னால எதோ தெரியாது நான் சொல்லிட்டு சார். எதோ மீட்டிங் வந்துட்டு எங்களே மன்னிச்சிருக்கேன், எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என்ன 300 ரூபா அதான் 300 ரூபா அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு எதுக்காக வந்திருக்கீங்கம்மா? இப்போ எல்லாம் வண்டியில ஏறினாங்க, எல்லாம் வந்தாங்க. இப்போ எனக்கு இந்த சொன்னது தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க, மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சொல்லி கலெக்டர் மனு கொடுக்கறதுக்கு வந்து நாங்களே தான் சார். பஸ் ஸ்டாப்ல இருந்தால் வண்டி வந்ததும் நானே தான் சார் கலக்கு போட்ட மாட்டேதுட்டு நான் தான் மீட்டிங்னு தான் கூப்பிட்டாங்க. உள்ள வசதி எல்லாரும் காசு தரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எதை சொல்லணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. திருப்பி பார்த்தா யாரும் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப எனக்கு புரியுது. பின்னாடி எப்படி புரியுது தப்புதான் சார். என்னன்னு தெரியல உங்களுக்கு பேர் சொன்னதுமே சராய் கடனா தான் தெரியுமா? ஆமா, சராய் கடனா தான் தெரியும். சராய் கடனா தான் தெரியும், அதெல்லாம் தெரியல. தேயில மாத்திரை சாப்பிட்றேன், மன அரசலாக இருக்கிறதுக்கு தெரியாம எனக்கு எதுவுமே புரியல. என்ன மன்னிச்சிருக்கு. என் பேர் கீதாங்க சார், கீதா விஜயானந்தன். அஞ்சலி பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம் சார். எங்கள் ஊருக்காரங்க லேடிஸ் வந்து ஆதனூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மதுக்கடை வேணுன்ற மாதிரி பேச வச்சுருக்காங்க. அந்த அம்மா டெய்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாத்திரை வாங்க வந்தவங்க இந்த மாதிரி சொல்லதும் அவங்க ஏதோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து பேச சொல்லியிருக்காங்க. பேசிட்டு அவங்க என்ன சொல்லணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, அந்த காசு கூட நான் வாங்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் இதை மதுவிலக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபேட்டி கொடுத்தேன். இப்போ கலெக்டர் மாட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்து என்னை இதுலேருந்து காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு அதுலேருந்து என்னால் ரிலீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாங்க. வந்து இப்போ நாங்கள் ஊருக்காரங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இப்போ அம்மா கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த இது வந்து அவங்க பேசினது தவறு, தெரியாமல் பேசிட்டாங்கன்றது ஒரு விளக்கமும், இந்த மதுக்கடை வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் அம்மா கிட்ட. இது வந்து எங்களுக்கு பரிசீலனை பண்ணி இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரொம்ப மன உளைச்சலால் அவங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 2 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்க பேசுனது தவறுன்னு நாங்கள் அவங்க ஊருக்கார் சார்பில் நாங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். இது வந்து எங்களுக்கு அந்த சாராய கடை வேண்டாம், இது எங்களுக்கு சாராய கடை வேண்டாம் சார். நாங்கள் ஊருக்கார் சார்பாக நாங்கள் வந்து இப்போ நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.